காஞ்சிகேசன் பேசுகிறேன். இப்போ நான் சென்னையில் இருக்குங்க. வாக் பண்ணுறேன். வாக்கிங் பண்ணுறேன். அப்படியே மாறி மழையாக தான் இருக்குது. லைட் தூரல். சரி, இந்த பிளாட்டில் வந்து கொஞ்சம் ஒதுங்கிறதுக்கு இடம் இருக்குது. வாக் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஸ்பேஸ் இருக்குது பாரு. இது வழியாக இந்த மேலே இருக்குது. இது வழியாக போகலாம். இங்கே பிளாட் சென்னையினுடைய வாழ்க்கையை சொல்கிற பாருங்க. இங்கே வந்து இந்த பிளாட்டில் வந்து 48 வீடு இருக்குங்க. பிளாட்ஸ்ன்னு சொல்லுவாங்களே, அந்த 48 பேருக்கும் பாருங்க, இன்றைக்கி எல்லாம் லீவு இல்லை, சண்டே, எல்லாம் வண்டி பார்க் பண்ணியிருக்காங்க. சுற்றி இருக்குங்களா? ஒவ்வொரு பிளாட்டுக்கும் ஒவ்வொரு ஏரியா. இது ஒரு ஏரியான்னு வைங்களேன். இந்த ஏரியாக்கார் அவர் வண்டி இங்கே விடுறாரு. அவங்க ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க, 110 அப்படின்னு. இது கார் விடுறது. அவங்க என்னென்ன வண்டி இருக்கோ இங்கே விட்டுடலாம். கார், 2 வீலர் அண்ட் சைக்கிள் அப்படின்னு. இங்கே தனியாக மோட்டர் ரூம் இருக்குது. பார்த்தீங்களா, எல்லாமே நல்லா இருக்குது. மோட்ரு இங்கே ஏதாவது வேலை நடந்துகிட்டே இருக்கும். இந்த சம்பு வேலை நடக்குது. இதுதான் சம்பு. இது பாருங்க, இங்கே ஏதோ இப்போ புதுசாக தோண்டியிருக்காங்க தண்ணி உள்ளே போகிறதுக்காக. பார்த்திங்கன்னா வேலை அது பாட்டு ஏதோ ஒரு வேலை நடந்துகிட்டே இருக்கும். இங்கே 2 இது க்ளோஸ் பண்ணியிருக்காங்க. சரிங்களா, தண்ணி வச்சுருக்கேன். ஆள் வந்தால் வேலை ரெடி ஆகிறதுக்கு. பாருங்கள் எவ்வளோ வண்டி பாருங்கள். ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு இடம். இப்போ இந்த வீட்டில் எத்தனை வண்டி, ஒரு பைக்கு, எது இருக்குதோ அவங்க வச்சுக்கலாம். அப்படி அதே மாதிரி இங்கே கேமரா அங்கங்கே நிறைய இருக்குது. செக்யூரிட்டி 24/7 சொல்லுவாங்கள்ல, அது கண்டிப்பாக இருக்குது. அதனால் இங்கே உள்ளே நுழையும் போது எந்த புது வாரம் உள்ளே வர முடியாது. வரும்போதே நீங்கள் யார், இப்போ நாங்களே இங்கே பழக்கமாயிடுச்சு. இங்கே செக்யூரிட்டிக்கு நம்மளுக்கு தெரியும், அதனால் விட்டுருவாங்க. மற்றபடி நீங்கள் யாருன்ட்டு அங்கே ரிஜிஸ்டர் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதில் நீங்கள் கையெழுத்து போடணும். போட்டு எந்த பிளாட் போகிறீங்க அப்படின்ற மாதிரி செய்யணும். அப்போ தான் உள்ளே அலோவ் பண்ணுவாங்க. அது மாதிரி தான் உள்ளே வரணும். நல்லாயிருக்கு. இன்னும் ஒன்று லக்ஸரி லைஃப்புங்க. என்னென்னா ஒரு 30,000 நம்மளுக்குன்னு வச்சிடணும். அதாவது ரெண்ட்டு ப்ளஸ் அதர் செலவு, இந்த மெயின்டெனன்ஸ் அது இதுன்னு சொல்லுவாங்க. நல்லா இருக்கும் ஏரியா. இதெல்லாம் வச்சுட்டு நம்மளது இல்லைன்னா நம்ம ஃப்ரீயாக இருக்கலாம். வீடு லாக் பண்ணாலும் கூட பரவாயில்ல. ஏன்னா மேலெலாம் கேமரா இருக்குது நம்ம ஃப்ளோர்லலாம். ஆனால் எந்த வித பயம் இல்லாமல் ஜாலியாக இருக்கும். எதனா ஆர்டர் பண்ண கூட மேலே வந்துடுறாங்க. இங்கே வந்து எல்லா வீட்டுக்கும் ஒரு தவளை தண்ணி தராங்க. இங்கே வாட்டர் சப்ளை உண்டு. மற்றபடி ரீசைக்கிள் பண்ணுறாங்களா என்னன்னு தெரியல. ரீசைக்கிள் உண்டு. அது பண்ணி அது இந்த டாய்லெட் அது மாதிரி அதுக்கு யூஸ் பண்ணுவாங்க எனக்கு. பட் நல்லாயிருக்கு. சென்னை வந்தால் இது மாதிரி நீங்கள் வாழலாம். ஓகேவா?